மீனராசின்னு சொல்லும்போதே அவங்களுக்கு அந்த கனிவான மனம் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எதிரிக்கு கூட ஒரு உதவி கஷ்டம் அப்படின்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா ஏதோ தனக்கே வந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள். இவங்களுக்கு கற்பனை திறனும் அதிகம், ஆழமான உணர்வு உடையவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட அது தனக்கு வந்துட்ட மாதிரி உணர்ந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க தான் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு உன்னதமான ராசி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு பலம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். இவங்களுக்கு கனவு காண்றது, கற்பனை திறன் இது எல்லாமே இயல்பாகவே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கனவுகள் சிறிதாக இருக்கும், ஆனால் இவங்களுடைய லட்சியம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கனவு காண்பவன் ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் நிச்சயமாக சாதிப்பான். அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உள்ள ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கை இருந்தால் தடை இல்லாமல் மேலே படுற பிரச்சனைகள் அத்தனையுமே தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டுட்டு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். முன்னேறியே ஆகணும், இதெல்லாம் எனக்கு தடையாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும், ஆனால் நான் முன்னேறணும் அப்படின்னு ஒரு சவாலோடு போராடக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அன்பானவங்க. இவங்க பார்த்திங்கன்னா அன்பால் உலகையே வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவம் இயல்பாகவே இந்த மீனராசி என்பர்கிட்ட இருக்கும். ஒரு உறவே உங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா கூட அப்படியே விழுந்து விழுந்து கவனிப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள். உங்களுடைய வீட்டில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கருணை உள்ளம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் பிரச்சனை அப்படின்னா ஓடி போய் உதவி செய்வாங்க. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா கூட அவங்களையும் அந்த மன்னிக்கக்கூடிய அந்த மனோபக்குவம் உடைய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையும் ரொம்ப நம்புவாங்க. இப்படி எல்லாத்தையும் ரொம்ப நம்புறது இது ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஒரு பக்கம் இது இவங்களுக்கு மைனஸாக தான் இருக்கும். முயற்சி பண்ணி வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அலைகள் எத்தனை முறை அடித்தாலும் கடல் பார்த்திங்கன்னா அந்த ஆழத்தை இழக்காது. அதுபோல் தான் அந்த மீனராசி என்பர்கள் எந்த சூழ்நிலையை பார்த்தும் எந்த இடைஞ்சலை பார்த்தும் அந்த பொறுமையும் நிதானத்தையும் இழக்க மாட்டாங்க. இவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது இவங்களுடைய முயற்சியை வைத்து தான் இவங்க நிர்ணயிப்பாங்க. மற்றவங்களை நம்பியோ மற்றவங்கள உழைப்பை நம்பியோ இவங்க இருக்க மாட்டாங்க. தன்னுடைய உழைப்பை நம்பி வாழக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா குருவுடைய ராசி இல்லையா, தன்னுடைய முயற்சியின் மூலிமா முன்னுக்கு வரக்கூடியவங்க. என்ன ஒன்று ஏமாந்துருவாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் இங்கே நீச்சமாகறார், அதனால் கொஞ்சம் ஏமாந்துருவாங்க. சுக்கிரன் மீனராசியில் உச்சமாகறதுனால ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். வருகின்ற 7 நாட்கள் ஒரு சில மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நேசத்தாலையும் அரவணைப்பாலையும் இந்த உலகையே ஆளலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் நம்மளுடைய மீனராசி என்பர்கள். இவங்களுக்கு இந்த 2026லேருந்து 2027 குரு பயிற்சி என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி, அதனால் நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்க இருக்கிறார். அதோட கூட பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கறதுனால ஒரு சிறப்பான பலன் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. ஜென்மசலியில் இப்படி ஒரு யோகமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு கெடுபலனை தரமாட்டார். ஏன்னா அவரே உங்களுடைய ராசி அதிபதி. உங்களுடைய சொந்த வீட்டுக்கு ஏதாவது கெடுபலனை தருவாரா என்ன, சொந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆபத்து நிகழ விட்டுருவாரா என்ன. அதனால் இந்த காலகட்டத்தில்
காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தான் தர இருக்கிறார். குரு அப்படிங்கிறதே சுப கிரகம் தான். அந்த கிரகம் வந்து இப்போது பயிற்சியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நம்மளுடைய மீன ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜென்ம சனியோட பிடியில் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த கெடு பலன்கள் கொஞ்சம் குறையும். உடல் உபாதைகள், ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகும். எதிர்காலம் பற்றி ஒரு சில திட்டமிடுதல்களை இந்த காலகட்டத்தில் தீட்டுவீங்க. அதெல்லாம் கூட ரொம்ப சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதிர்காலத்துக்காக நீங்கள் எந்த பிளான் போட்டிங்கனாலும் அது தடையாகவும் பிரச்சனையாகவும் ஒரு சில இடைஞ்சலாகவும் மற்றவங்களாலேயோ அல்லது உறவுகளாலேயோ ஒரு சில இடத்துல பிரச்சனையாகவே உங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல பலன்கள் நம்மளுடைய மீனராசிக்கு கிடைக்கும். சொல்ல காப்பாற்றுவீங்க. யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கூட வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, கெட்ட பேர் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த குரு பகவானுடைய இந்த பயிற்சியின் மூலிமா குரு பகவானுடைய பார்வை படுறதுனால நல்ல பலன்கள் தான் நம்மளுடைய மீனராசிக்கு கிடைக்க போகுது. இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு பொன்னான காலகட்டமாக நம்மளுடைய மீனராசிக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பூர்வ ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறது, ராசியை பார்க்கறது, பஞ்சமஸ்தானத்திலையும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்வையிடுறது நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 12 மாதமும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படவே வேண்டாம், சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஓராண்டு காலமாக நிறைய இன்னல்களை நீங்கள் அனுபவிச்சுருந்தீங்க. ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யோகமான பலன்கள் தான் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா ராசியில் ஜென்ம சனி குருவுடைய பார்வை இருக்கிறது. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். செய்கிற வேலையில் தொழிலில் இருந்த அந்த தடைகள் எல்லாமே நீங்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா வேலையில் ப்ரொமோஷனே கிடச்சிருக்காது. வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், வேலை ஆட்களால் ஒரு சில இடைஞ்சல்கள் இதெல்லாம் கடந்த 5-6 ஆண்டுகளாகவே நீங்கள் அனுபவிச்சிருந்திருப்பீங்க. அந்த நிலை மாறும். வாழ்க்கையில் முன்னேறதுக்கான எல்லா வழிகளுமே இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுடைய கண்ணில் தென்படும். சரியான ஒரு திட்டமிடுதல் மட்டும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் ஒரு சில சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். சுபகிரகம் ராசிக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மீனராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த சுப கிரகத்தோடைய பார்வைப்படும்போது நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு இது நடக்கும். திருமணமாகி குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தொழிலில் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதற்கு போதுமான வருமானம் இல்லாமல் அது தடைப்பட்டு நின்றுருக்கும். அந்த தடைப்பட்டு நின்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் இந்த மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த முயற்சி தடைப்பட்டு நின்றுச்சோ அந்த முயற்சி இந்த காலகட்டத்தில் தங்கு தடை இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மீனராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வளர்ச்சி பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகும். குருமார்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசிரியருடைய ஆசீர்வாதம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தீர்க்கதரிசியாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டலாம் போய் நீங்கள் ஆசி வாங்கிக்கோங்க. இந்த ஆன்மீக தேடல் மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சியை நம்மளுடைய மீனராசி என்பர்கள் வருகின்றவா நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீக தீர்க்கதரிசிகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படலைன்னா கூட நீங்கள் படித்த ஆசிரியர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஆசையை வாங்கிக்கோங்க. ஏன்னா கள்ளங்கபடம் இல்லாத ஒரு உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க அவங்க தான். அவங்கக்கிட்ட போய் அவங்களுடைய ஆசையை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் கண்ணுக்கு முன்னாடியே எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கு பிடித்த ஒரு பொருளோ அல்லது அவங்களுக்கு மனம் குளிர்ற மாதிரி ஏதாவது ஒரு சாக்லேட்டாவது வாங்கிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுடைய ஆசையை வாங்கிக்கோங்க. ஏன்னா குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் குருவோடைய ஆசி பெற்றுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை மட்டும் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த கடன் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அது இந்த குளிகை நேரத்தில் வாங்க வேண்டாம். இந்த குளிகை நேரம் இல்லாத நேரமாக பார்த்து வாங்க. அதே மாதிரி யமகண்ட நேரம் இந்த மாதிரி நேரங்கள்லாம் தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் வாங்குங்க. குளிகை நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கும்போது மீண்டும் மீண்டும் கடன் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் இந்த நேரத்தை நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் வாங்குறது ரொம்ப நல்லது. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவாக கூட அடுத்த வீடியோக்களில் போடுறோம். நம்மளுடைய மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்குறுதியெல்லாம் காப்பாற்றுவீங்க. எந்த ஒரு நபர் உங்களை ஏமாற்றிட்டு போனாங்களோ அந்த நபரே மீண்டும் உங்ககிட்ட
ஒன்றிணைவாங்க. அதே மாதிரி நல்ல நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. ரொம்ப நாளாக நிறைய பேர் என்னை நம்ப வச்சுட்டு ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்த நீங்கள் அந்த மனக்கவலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து மனதில் ஒரு உற்சாகம், தெம்பு, தைரியம் இது எல்லாமே அதிகமாகும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சக்ஸஸ் அமைப்பது. ஒரு 42 நாள் குரு பகவான் அதிசாரா குருவாக சிம்மராசியில் பயணிக்கும் போது 6ஆம் இடத்துல குரு வரும்போது தொழிலில், வியாபாரத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். ஏன்னா 6ல் குரு ஊரெல்லாம் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 6ல் குரு வரும்போது பேச்சில் நிதானம் இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசணும். தொழிலில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/10/2026 முதல் 22/12/2026 வரை குரு பகவான் அதிசாரா குருவாக 42 நாள் சிம்ம ராசியில் பயணிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தொழிலில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். வேலை செய்கிற இடத்துலையும் கூட சக ஊழியர்களால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும். தேவையற்ற செலவுகள் வரும். இந்த 42 நாளும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தொழிலில், வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். சொல்ல கூட காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, வெளிநபர்களால் ஒரு சில கெட்ட பேர்கள் இதெல்லாம் கொஞ்சம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. திடமான நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தில் இந்த 42 நாள் இறங்குனீங்கனாலும் திட்டமிட்டு இறங்குங்க. தேவையில்லாத விஷயத்தில் அதிகம் நீங்கள் இறங்க வேண்டாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மீனராசி என்பர்கள் வியாழக்கிழமையில் குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபடுறதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. உங்களுடைய குரு ஆசிரியர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க மறந்துடாதீங்க. குபேரனுடைய காயத்ரி மந்திரங்களை சொல்லி வழிபடுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மறக்காமல் உங்களுடைய ஆசிரியர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா நீங்களே குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் உங்களுடைய குருமார்கள், உங்களுடைய ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தது அப்படின்னா அடுத்த வருகின்ற 12 மாதமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.